நேற்று திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் அசோகா துணிக்கடையில் மனிதவள மேம்பாட்டு துறை அதிகாரியாக பணிபுரியும் மெர்சி என்ற எங்களது நாடார் சமுதாயத்தைச் சார்ந்த பெண்ணை காதலிக்கிறேன் என்ற பெயரில் காதல் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி தன்னை காதல் செய்யவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ரவீந்திரன் என்ற இளைஞன் பட்டப்பகலில் மெர்சியை படுகொலை செய்துள்ளான். தமிழக காவல்துறை உடனடியாக கொலையாளியை கைது செய்தாலும் இதுபோன்ற படுகொலைகள் தொடர்ந்து தென் தமிழகத்தில் நடந்த வண்ணம் உள்ளது. தமிழக அரசானது இதற்கு உடனடியாக குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்ட கலெக்டர்களை அவசர ஆலோசனையாக கூட்டமிட்டு அவர்களின் அறிவுறுத்தலின்படி இதுபோன்ற படுகொலைகளை உடனடியாக தவிர்க்கப்பட வேண்டும். உயிர் என்பது அனைத்து மதத்தினருக்கும் அனைத்து சமுதாயத்தினருக்கும் ஒன்றுதான். இதே இது ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ இறந்துவிட்டால் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அனைத்து சினிமா துறையைச் சேர்ந்த திரை பிரபலங்களும் உடனடியாக கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களது நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு இளம் பெண் நியாயமான முறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் ஒரு பெண்ணை படுகொலை செய்த இக்கொடியவனை யாரும் கண்டுகொள்ளாதது ஏன்? இதற்கு ஒரு அறிக்கை கூட அரசியல் கட்சி தலைவர்கள் கொடுக்காதது ஏன்? இந்த நேரத்தில் அனைத்து கட்சி அரசியல் தலைவர்களுக்கும் நாடாளுமன்ற சக்தி சார்பாக கண்டனத்தை பதிவு செய்கிறோம். தமிழக அரசானது பாதிக்கப்பட்ட அப்பெண்ணின் குடும்பத்திற்கு உடனடியாக அரசு வேலையை வழங்க வேண்டும். அக்குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரண நிதியாக வழங்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைக்கிறோம். மேலும் இதுபோன்று குற்றச்செயல் இனிமேல் தென் தமிழகத்தில் நடக்காதிருக்க உரிய நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் பல போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். மீண்டும் தமிழக காவல்துறைக்கு நாங்கள் கூறிக்கொள்வது, இது போன்ற குற்றச்செயலில் ஈடுபடும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினருக்கு உடனடியாக தகுந்த தண்டனையை வழங்க வேண்டும். தமிழக அரசானது இக்குற்றச்செயலை புரிந்த இளைஞருக்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க படுகொலை செய்யப்படும் போது ஒட்டுமொத்த தமிழக அரசியல்வாதிகளும் பொறுப்பேற்று குரல் கொடுக்கும் போது ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண், அதுவும் பட்டப்பகையில ஒரு கடை வீதியில ஒரு கடைக்குள்ள போயிட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை இதுவரை எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவிக்கல. இதே ஒரு மிகப்பெரிய கண்டனத்திற்குரியது. இவர்களுடைய மாற்று வங்கி அரசியலுக்காக ஜாதியை கையில் எடுத்துக்கொண்டு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு துரோகம் இழைக்கிறார்கள். அவர்கள் இந்த போக்கு நீடிக்கும் என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் இந்த போலி அரசியல்வாதிகளுக்கு சரியான பதிலடியை பிற்படுத்தப்பட்டோர் கூட்டமைப்பு சார்பாக அனைத்து சமுதாயங்களும் ஒருங்கிணைந்து தக்க பாடத்தை கூட்டுவதற்கு நாடார் சமுதாயம் ஒன்று திரண்டு அதற்கான முயற்சி எடுப்பதை இந்த நேரத்தில் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எச்சரிக்கையாக நாங்கள் சொல்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. தினம் தினம் உங்களுக்கான புத்தம்பது வீடியோஸ்